நான் இப்போ சொல்றது உங்களுக்கு இப்படி நடந்திருக்கான்னு சொல்லுங்க. நான் வந்து பிரெக்னன்ட்டா இருக்கும்போது, ஸ்டார்ட்டிங்ல இருந்து டெலிவரி ஆகுற வரைக்குமே ஸ்வீட் ஐட்டம் எதுவுமே சாப்பிடாம தான் இருந்தேன். ஈவன் டீ, காஃபில கூட சுகர் கன்டென்ட் வந்து கம்மியா தான் போட்டுட்ருந்தேன். ஆயில் ஐட்டம் எல்லாமே நான் 6த் மந்த்லேருந்தே கொஞ்சம் கம்மியாவே யூஸ் பண்ண ஆரம்பிச்சுட்டேன். சால்ட் கன்டென்ட்டும் கொஞ்சம் கம்மியா யூஸ் பண்ணேன். அப்படி இருந்துமே எனக்கு 8த் மந்த்ல வந்து கொஞ்சமா பிபி வந்து இன்க்ரீஸ் ஆச்சு. அப்பவும் டேப்லெட் போட்டு கண்ட்ரோல்டா தான் இருந்தேன். 9த் மந்த் ஸ்டார்ட்டிங்ல எனக்கு வந்து கண்ணு மங்கலாச்சு. அதனால வந்து எனக்கு அன்னைக்கே வந்து சி செக்ஷன் பண்ணி பேபிய எடுத்துட்டாங்க. அப்படியே விட்டா டேஞ்சர் 2 பேருக்கும்னு சொல்லி, அப்படி நான் கண்ட்ரோல்டாவே இருந்து எனக்கு வந்து நார்மல் டெலிவரி ஆகல. சி செக்ஷன் தான் ஆச்சு. பேபி பொறந்தாச்சு. இதுக்கு மேல நம்ம புடிச்ச மாதிரி சாப்பிடலான்னு நெனைக்கும்போது, ஆயில் ஐட்டம் சாப்பிடக்கூடாது, மாவு ஐட்டம் சாப்பிடக்கூடாது. எது சாப்பிட்டாலும் குழந்தைக்கு வயிறு வலிக்கும்னு சொல்லிட்டு, வெஜிடபிள்ஸ் தவிர்த்து எதுவுமே சாப்பிட விட மாட்டாங்க. இதுதான் நியூ மாமிஸ்க்கு எல்லாமே ஒரு பெரிய ஸ்ட்ரெஸ் ஆகும். இந்த மாதிரி உங்களுக்கும் நடந்திருக்கான்னு சொல்லி மறக்காம கமெண்ட்ஸ்ல ஷேர் பண்ணுங்க.